இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, நம்மாழ்வார் வானமாமலை நாங்குநேரி என்ற திவ்ய தேசத்துக்கு பாசுரம் படிச்சிருக்கிறாரு. அந்த பாசுரம் ஒரு வியப்பானது. அதாவது ஒன்றுமே இல்லாமல், வேலை செய்யாமல், எதுவுமே இல்லாமல் பெருமானை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் எவனோ அவங்க படிக்கிறதான் அந்த பாசுரம். பெருமான்கிட்டே இவர் சொல்கிற மாதிரி தான் பாசுரம் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, அனந்தாழ்வானே படுக்கையாக கொண்டுள்ள சுவாமியே, சேற்று வயல்களில் சென்னல் பயிர்களின் இடையே தாமரை பூக்கள் மலரும் அழகிய ஸ்தலமான ஸ்ரீ வர மங்கையில் வீட்டிற்கு எம்பெருமானே, அடியேன் பெரிய விரதமெல்லாம் கடைப்பிடிக்கவில்லை, நுணுக்கமான அறிவும் எனக்கு இல்லை. ஆனாலும் இனி உன்னை விட்டு ஒரு காரியம் செய்ய ஆற்றல் இல்லாதவனாக இருக்கிறேன். உன்னால் காப்பாற்றப்பட வேண்டிய நான் உனக்கு ஒருபோதும் வேண்டாதவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு பாசுரமே பார்த்தீங்கன்னா, உலகமே ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய பாசுரம் அது. நோற்ற நோன்பில்லேன் நுண்ண அறிவிலேன் ஆகிலேன், இனி உன்னை விற்றண்டும் அற்றுக்கின்றில்லேன், அரவின் அணை அம்மானே, சேற்று தாமரை சென்னலோடு மலர் சீறி வர மங்கள நகர் வீட்டிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே அப்படிங்கிறார். ஒரு பாமரன், எனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறத, ஆனால் உன்னை விட்டு நான் பிரியவும் மாட்டேன், உனக்கு பெரிய விரதமெல்லாம் என்னால் கடைப்பிடிக்க முடியாது, நுணுக்கமான அறிவெல்லாம் எனக்கு கிடையாது. இது நமக்குள்ள பண்பை நம்மாழ்வார் அன்னைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, இலங்கையை அளித்த சுவாமியே, சந்திரனை 8 அளவு மணி மாடங்களை கொண்ட ஸ்ரீ வரமங்கை நகரில் உறையும் சங்கு சகரம் தரித்த தோத்தாதிரி நாதனே, பூஜை விரதம் தவம் செய்து பரமபதத்தை அடையும் தகுதி எனக்கு இல்லை. சம்சாரிகளைப் போல பொருள் சம்பாதித்து போக வாழ்க்கையை அனுபவிக்கும் ஆற்றலும் எனக்கு இல்லை. உன்னை தரிசிக்கும் ஆசையில் மூழ்கி நான் சதா பாடிக்கொண்டு இருப்பதால் எந்த இடத்திலும் என்னால் பொருந்தி இருக்கிற தகுதியற்றவனாக இருக்கிறேன். அடியேனுக்கு நீ அருளனுப்பா அப்படிங்கிறாரு. இதுவும் இந்த உலகத்தாருக்கு உள்ள ஒரு உன்னத செயல். நாம் எப்படியோ அதைத்தான் ஸ்ரீமன் நாராயணங்கிட்ட அழகா வானமாமலை பெருமான்கிட்ட நம்மாழ்வார் சொல்கிறாரு. அங்குற்றுள்ளேன் இங்குற்றுள்ளேன் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றுள்ளேன் இலங்கை செற்ற அம்மானே, திங்கள் சேர்மணி மாடம் நீரு சிறிவர மங்கை நகருரை சங்கு சக்கரத்தாய் தமிழேனுக்கு அருளாயே அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பெருமானே, நான் பூஜை விரதம் தவமெல்லாம் செஞ்சு உன்னை பரமபதத்தை அடையக்கூடிய தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது பெருமானே. சம்சாரிகளைப் போல பொருள் சம்பாதித்து போக வாழ்க்கை அணிவிக்கும் ஆற்றலும் கூட எனக்கு கிடையாது. உன்னை தரிசிக்கும் ஆசையில் மூழ்கினான் சதா பாடிக்கொண்டு இருப்பதால் ஓர் இடத்துல நிற்கக்கூடிய தகுதி கூட எனக்கு கிடையாது பெருமானே அப்படிங்கிறாரு. இதை அடியனுக்கு நீ தான் அருளணும் அப்படிங்கிறாரு. நாம் ஒவ்வொருவரும் இந்த பதிவை பார்த்து நம்மாழ்வாருடைய திருவடிகளை தொழுதோமானால் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். நம்மளில் ஒருவனாக உள்ள அந்த நம்மாழ்வார் அழகாக நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.